அதாவது அறிவாளிகிட்ட பேசும் பொழுது நாமளும் அறிவாளியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையெல்லாம் இல்லை. அதே மாதிரி அனுபவசாலிகிட்ட பேசும்போது நாமளும் பெரிய அனுபவசாலியாக இருக்கணும், அப்போ தான் பேச முடியும்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அறிவாளிகளுக்கும் அனுபவசாலிக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையும் பணிவாக பேச வேண்டிய பேச்சை நம்ம பேசிடணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அனுபவசாலி, அவர் அறிவாளின்னு சொல்லலாம், அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கிட்டத்தட்ட அவரை 30 நிமிஷம் அவர்கிட்ட நான் பேசினேன். 30 நிமிடம் பேசி முடித்த உடனே அவர் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். தம்பி, அதாவது 30 நிமிஷம் என்கிட்ட பேசுனீங்க, அந்த 30 நிமிஷத்தில் 29 நிமிஷம் நீங்கள் உங்களை பற்றி தான் பேசுகிறீங்க. உங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, மற்றவங்க பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்க பேசுகிற மாதிரி நீங்கள் செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னார். என்ன சார் இது எனக்கு தெரியாத சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன ஒரு அழகான விஷயம், அது ரொம்ப பெருசாக ஒன்றும் தேவையில்லை. நாம் 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கணும்னா சாதாரண விஷயந்தான். ஒன்று, நிறைய கேளுங்க. அப்படி கேட்க முடியலையா, நிறைய பேசி 2 பேருமே பகிர்ந்துக்கோங்க. அப்படி பகிரும்பொழுது தான் நம்முடைய அறிவும் வளரும், திறமையும் வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பொழுதுமே நிறைய கேட்கணும், அதே மாதிரி நிறையா பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம்.